வணக்கம் மக்களே. உங்களுக்கு கோழி வளர்ப்பில் ஆர்வம் இருக்கா? இல்லை கோழி பண்ணை நடத்தணும்னு ஐடியா இருக்கா? அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா இந்தியன் பால்ட்ரி எக்ஸ்போக்கு தாங்க. இந்த எக்ஸ்போ கடந்த ஜனவரி மாதம் 23, 24, 25 அன்னைக்கு நம்ம கொடிசியால் நடந்துச்சுங்க. இந்த எக்ஸ்போவில் நம்ம என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம், என்னென்ன நாலேஜ் கெயின் பண்ணோம் மற்றும் என்னென்ன அட்வான்ஸ் டெக்னாலஜி கோழி வளர்ப்பில் வந்திருக்கு, மேலும் கோழி வளர்ப்பில் எப்படி லாபம் ஈட்ட முடியும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த எக்ஸ்போ மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேங்க. வாங்க இப்போ நாம் இந்த எக்ஸ்போக்குள்ளே போகலாம். இந்த எக்ஸ்போவில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா, கோழி வளர்ப்பில் சேவல் எப்படி இம்பார்ட்டன்ட், சேவலோட ரோல் என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் முட்டையில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அடுத்ததான் இன்குபேட்டர் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இன்குபேட்டரோட ரோல் என்னென்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அதோட அட்வான்ஸ் டெக்னாலஜி என்னென்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இன்குபேட்டர் வந்து ஒரு கோழி பண்ணைக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுக்கடுத்துதான் நம்ம என்ன பார்த்தோம்னா, இந்த எக்ஸ்போவில் ஒரு இன்குபேட்டர் மூலமாக ஒரு குஞ்சு பொறிச்சாலும் அந்த குஞ்சை பர்டிகுலர் டேஸ் வரைக்கும் நம்ம வளர்க்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. அதுக்கான டெக்னாலஜியை இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு கோழிக்கு ஒரு தீவனம் கொடுக்குறதோ தண்ணீர் கொடுக்குறதோ முக்கியமான ஒன்றுங்க. அதை மிஸ் பண்ணிடவே கூடாது அப்படிங்கிறதுக்காக நேனோ டெக்னாலஜி மூலமாக தீவனமும் தண்ணீரும் கொடுக்குற மிஷினரிஸ் எல்லாம் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் கோழியோட தீவனங்களையே ஒரே வகையான தீவனத்தை தந்தால் அந்த கோழியோட வளர்ச்சி பாதிப்படும் அப்படிங்கிறதுக்காக நிறைய தீவன வகைகள் வந்து இந்த எக்ஸ்போவில் இருந்துச்சுங்க. மேலும் ஒரு கோழிக்கு தீவனம் எப்படி தரணும் அப்படிங்கிறதையும் இந்த எக்ஸ்போவில் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் கோழி கட்டிங் மிஷினரிஸும் இருந்துச்சுங்க. அந்த கட்டிங் மிஷினரிஸ் எல்லாமே நம்மளே ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் கோழி வளர்ப்புக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே A to Z எல்லாமே இருந்துச்சுங்க. இந்த திங்ஸ் எல்லாமே ஒரு கோழியை எவ்வளோ அளவு ஹீட்டில் வச்சு வளர்க்கணும், ஹீட் அதிகமாகிறப்ப எப்படி ரெடியூஸ் பண்ணணும், ஒரு கோழிக்கு தேவையான ஃபுட்டு எப்படி டைமிங்கில் கொடுக்கணும், வாட்டர் எப்படி டைமிங்கில் கொடுக்கணும், எல்லாமே இந்த எக்ஸ்போவில் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸ்போவில் ஒரு கோழி பண்ணைக்கு தேவையான எல்லாமே இருந்துச்சுங்க. இந்த எக்ஸ்போ மூலமாக நான் கோழி வளர்ப்புக்கு தேவையான தீவனம், தண்ணீர் கொடுக்குற முறை, குஞ்சு வளர்ப்பு, கோழிக்கறி கட்டிங் மிஷின் டெக்னாலஜி, அதுக்கு அடுத்த லெவலான நேனோ டெக்னாலஜி எல்லாமே இந்த எக்ஸ்போ மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேங்க. நீங்கள் கோழி வளர்ப்பில் இன்ட்ரெஸ்ட் உள்ள பர்சனாக இருந்தால் இந்த எக்ஸ்போவை நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த எக்ஸ்போ வந்து இயர்லி ஒன்ஸ் நடக்கிற எக்ஸ்போங்க. நெக்ஸ்ட் இயர் இந்த எக்ஸ்போ நடக்கும்போது கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் இந்த எக்ஸ்போவுக்கு கண்டிப்பாக போங்க. இந்த போல்ட்ரி எக்ஸ்போ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து சேனல் மூலமாக வீடியோ பாருங்கள். தேங்க்யூ.